தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்ய அமமுக கட்சியைச் சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது மாட்டு வண்டியில் செல்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சதீஷ். தற்போது அமமுக வேட்பாளர்கள் அனைவரும் பிற்பகல் 2 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது தங்க தமிழ்ச்செல்வன் தனது தொண்டர்கள் புடைசூழ மாட்டு வண்டியில் செல்கிறார். சதீஷ், நீங்க தொடரலாம். அங்க என்ன விவரம்? அதாவது பாலா, அமமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட பின் முதல் முறையாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தொகுதி வாரியாக அனைத்து பகுதிகளிலும் சென்று வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் இன்று அவர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 2 மணி முதல் 3 மணி வரை வருவார் என்று அனைவருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தங்கத்தமிழ் செல்வன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு மற்றும் ஆண்டிப்பட்டி அமமுக வேட்பாளர் அவரும் 3 பேர்களும் ஜெயக்குமார் அவரும் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊர்வலம் பார்த்தோம் என்றால் தேனி பங்களாமேடு பகுதியில் தொடங்கி கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புடைசூழ ஏராளமான 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு இந்த மாட்டு வண்டியில் தங்கத்தமிழ் செல்வன், பெரியகுளம் வேட்பாளரான கதிர்காமு, ஆண்டிப்பட்டி வேட்பாளரான ஜெயக்குமார் என மூவரும் அந்த மாட்டு வண்டியில் நின்ற வண்ணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். பங்களாமேடு பகுதியை தாண்டி அடுத்து உள்ள அரண்மைப்புதூர் விளக்கு அந்த பகுதியை தாண்டிய பிறகு பிரச்சார வாகனத்திலிருந்து அங்கிருந்து தங்கத்தமிழ் செல்வன் நேரடியாக ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிறார். வேட்புமனுக்கு இன்று 3 மணியுடன் நிறைவடையக்கூடிய இந்த நிலையில் தற்போது 1:10 மணி அளவில் தங்கத்தமிழ் செல்வன் தனது ஆதரவாளருடன் ஒன்று திரண்டு ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் ஆட்சியர் அலுவலகம் வந்துவிடுவார். வந்த பின்பு அவர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக தயாராக இருக்கிறார். தொடர்ந்து கூட்டணி கட்சிகளான அவருடைய அனைத்து கட்சிகளுமேவும் உறுப்பினர்களும் தொண்டர்கள் என பார்த்தோம்னால் 1000க்கும் மேற்பட்டோர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் அனைவரும் நிறுத்தப்பட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு அந்த நியமிக்கப்பட்ட அந்த 5 நபர்கள் வேட்பாளர் உட்பட 5 நபர்களும் மட்டுமே உள்ளே வேட்புமனுக்கு அனுமதிக்கப்படுவார். இந்த நிலையில் தற்போது ஆட்சியர் அலுவலகம் தங்கத்தமிழ் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, சதீஷ், தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் விதித்திருக்கக்கூடிய பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தங்கத்தமிழ்ச்செல்வன் அலுவலகத்தை நெருங்குகிற சூழ்நிலையில் அதற்கான உரிய விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எவ்வளவு பேர் வர வேண்டும், எத்தனை வாகனங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் தேர்தல் ஆணையம் வகுத்து வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது அமமுக தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாலா, அதாவது இன்று பாதுகாப்பு ஏற்பாடு பார்த்தோம் என்றால் மாவட்ட ஆட்சியாளர் 100 மீட்டர் அளவிற்கு மட்டுமே வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படும். அதுவும் வேட்பாளருடைய ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். இது தேர்தல் விதி. ஆனால் தற்போது பார்த்தோம் என்றால் ஏராளமான வாகனங்கள், இருசக்கர வாகனத்தில் அனைவருமே அவர்கள் தங்கத்தமிழ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அரண்மைப்புதூர் விளக்கு பகுதியில் முதற்கட்டமாக தடுத்து நிறுத்துவதற்கான பேரிகார்கள் அமைக்கப்பட்டு காவலர்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் கூட்டம் அதிக அளவில் வந்ததால் காவலர்களால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து அந்த தடுப்பையும் தாண்டி தொண்டர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு மீண்டும் ஒரு தடுப்பு வைக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பில் பார்த்தோம் என்றால் குறிப்பிட்ட அளவு ஆட்கள், அதாவது ஒரு 2 வண்டிகள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும். அதிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பின்பு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வேட்பாளர் உட்பட 5 நபர்கள் மட்டுமே வேட்புமனுக்கு தேர்தல்களிடம் உள்ளே அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார். இதற்காக போலீசார் அனைவரும் தயாராகத்தான் இருக்கிறார். இருப்பினும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சில தளமுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் விதிமுறைகள் என்று பார்த்தோம் என்றால் அந்த ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைவதற்குள் அதிகப்படியான நபர்கள் வந்தார்களா, இல்ல கூட்டம் அதிகமாக இருப்பது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. போல நன்றி சதீஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தேனி மக்களவை தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அமமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தற்போது மாட்டு வண்டியில் தொண்டர்கள் புடைசூழ சென்று கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷ் தர கேட்டும். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.